தமிழ்நாட்டில் புதுசா ஆட்சி அமைச்சிருக்கிற தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. அவருடைய உரையில பல சுவாரஸ்யங்களான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுலயும் சர்ச்சைகளும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விவரிக்க நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சாமிநாதன் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சரா நம்ம விஜய் பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற உடனே அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நம்ம கட்சி ஆரம்பிச்சாரு 2024 பிப்ரவரியில். அப்ப இருந்தே அவருடைய ஒவ்வொரு பேச்சுமே பயங்கர வைரல் தான். குறிப்பா கடந்த 6 மாசமா அவர் பிரச்சாரங்கள் பண்ணார்ல. அப்போ அவர் தனி ஸ்டைல். ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இல்லாத ஒரு எழுச்சியை அவருடைய உரை மூலியமாகவும், அதே மாதிரி மக்களுடைய நாடி துடிப்புன்னு இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு உரையா இது இருந்துச்சு. அதே உரை தான் இன்னைக்கு அவர் முதல்வரானதுக்கு அப்புறமும் அதே பாணியில அதே மாதிரி இன்னைக்கு அவர் பேசுனது அரங்கத்துல இன்னைக்கு அவர் பதவியை தந்த நேரு விளையாட்டு அரங்கத்துல மிகப்பெரிய அளவுல கைதட்டல வச்சு ஒவ்வொரு பேச்சுக்குமே அவருக்கு ஒரு ஒரு பூம் நம்ம பார்த்தோம். இது வழக்கமான ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி மாதிரி இல்லாம இது வேற விதமான ஒரு கலை நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு கலை நிகழ்ச்சி, சினிமாவோட நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இது பார்க்கும்போது தென்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரவாரங்கள் எல்லாமே இருந்துச்சு. பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி அவருடைய தொண்டர்கள் எல்லாமே ஆரவாரம் பண்ணாங்க. அப்படி இருந்துச்சு. இதுக்கு அங்க இருந்த புதுசா அங்க மேடையில இருந்த நிர்வாகிகள் இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க? இன்னைக்கு உரை நம்ம வழக்கம் போல அவருடைய பிரச்சார பாணி மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பிரச்சாரம் பண்ணும்போது பயங்கரமா ஒவ்வொரு வார்த்தைக்கு அங்க இருந்து கரவொலி வரும், விசில் பறக்கும், விசில் சத்தம் பறக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சத்தம் போட்டு அப்படியே கொண்டாடுவாங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நமக்கு பிரச்சாரங்கள்ல பார்த்தோம். அதே மாதிரி அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்தாங்கல்ல அமைச்சரா பதவி ஏற்றாங்களா, அவங்க எல்லாம் எந்திரிச்சு கைதட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் அது ரசிகர்கள் கூட்டம் தான். அது அவங்கள நம்ம குறைத்து மதிப்பிடல, ஆனா அப்படி நம்ம மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு அவங்க அமைச்சர்கள், அதே மாதிரி நமக்கு அவங்க அமைச்சர்கள், அதே மாதிரி நமக்கு ஒரு முதல்வர் அப்படின்றப்ப இது என்னன்னா இது ஒரு மாற்றம். இது புரோட்டோகால் அப்படி இது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. அவர் குடைத்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷங்கள் பேசினாரு. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா பதவியேற்பு விழா அப்படின்றது ஒரு சிம்பிளா 10 நிமிஷத்துக்குள்ள முடியும். வருவாரு கவர்னர் நான் அப்படின்னாரு பிறகு நான் விஜய் ஜோசப் விஜய் அவங்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ரகசிய காப்பு பிரமாணம் இதெல்லாம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அமைச்சர்கள் அவங்க 5 பேரோ 10 பேரோ யார் இது பண்றாங்களோ பதவி வைப்பாங்க. அதுக்கப்புறம் விழா முடிஞ்சிடும். அந்த விழா பதவியேற்பு விழா மேடையிலே 2 விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று இவர் ஜோசப் விஜய் அவருடைய எழுச்சி உரை, அதே மாதிரி இன்னொரு அங்கேயே அதே இடத்துல ஒரு 3 கோப்புகளுக்கு கையெழுத்து போட்டார். அது பெரிய அளவுல மக்கள் மத்தியில பேசப்படுது. இப்போ விஜய் பேசினப்போ ஒரு சில கருத்துக்கள் சர்ச்சையை கொண்டு போற மாதிரி ஆச்சு. ஒண்ணு வெள்ளை அறிக்கை அப்படின்னா எல்லாரும் சும்மா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுவாங்கிற மாதிரியான ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன அது ஒரு சின்ன குறுக்கீடு. போன சட்டமன்ற நிகழ்வுகள் கூட எதிர்கட்சிகள் அதாவது குறிப்பா நம்ம இபிஎஸ் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த அமைச்சராக இருந்தார் டிஆர் பாலுவோட பையன் டிஆர்பி ராஜா என்ன பண்ணாரு, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினாரு. மிகப்பெரிய கிண்டல். அது எதிர்கட்சிகளையும் சரி மக்களையும் அது கிண்டல் படுத்துற மாதிரியான ஒரு சம்பவம். அப்படி இருக்கக்கூடாது. ஆனா இவர் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன்னு சொல்றது அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் தமிழக அரசியல். ஓகே, அந்த வெள்ளை அறிக்கையில என்ன இருக்கும்? ஏன் வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒரு இதுல அப்படி ஒரு பதத்துல சொல்றாங்க? வெள்ளை அறிக்கை அப்படின்னும் போது என்னன்னா அது பிளைனா இருக்குது. பிளைன் அப்படின்னா அசெட்டிஸ் இதுதான் என்ன இருக்கு அதான். அதுல என்னன்னா உங்களுக்கு பொய்யோ புரோட்டோ எதுவுமே அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கக்கூடாது. அதுக்கு பேருதான் வெள்ளை அறிக்கை. ஒரு அரசனுடைய நிதி நிலைமை என்ன, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, எது மானியங்கள் கொடுக்கும், எந்தெந்த துறைகளுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு மானியங்கள் போகுது, அரசு ஊழியர்களுடைய சம்பளம் எவ்வளவு,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து குறிப்பிட்டிருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை என்ன, அதாவது எவ்வளவு வருவாய் வருது, எவ்வளவு செலவு, அதுல எவ்வளவு செலவாகுது, இப்போ எவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடனுக்கு வருஷம் வருஷம் எவ்வளவு நம்ம வட்டி கட்டுறோம், அதே மாதிரி எவ்வளவு வந்து நமக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கு. ஒரு திட்டங்களை வந்து இப்போ வந்து விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 யூனிட் ஃப்ரீன்னு இருக்காரு. 500 யூனிட் வந்து யூஸ் பண்றவங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1280 கோடி செலவு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இடம்பெறும். இப்போ நாளைக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து அவர் வந்து பேருந்துகளில் வந்து ஏசி பஸ் உட்பட தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்கள் வந்து பயணிக்கிறதுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எவ்வளவு செலவாகுன்றது இந்த வெள்ளை அறிக்கையில் வந்துடும். ஆமா, இதுதான் வெள்ளை அறிக்கை. ஓகே. ஆனா இது தானே நிதிநிலையிலையும் சொல்லியிருப்பாங்க. நிதிநிலை அறிக்கையிலும் இதுல இருக்க அத்தனை விஷயங்களும் ஒன்றும் மாறாம அங்கேயும் அதை தானே சொல்ல போறாங்க. அதுலயும் கதைகள் எதுவும் சொல்ல முடியாது, இருக்கிறது தானே சொல்ற மாதிரி வரும். அதாவது நிதிநிலை அறிக்கையை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இதுக்கும் அதுக்குமான வித்தியாசம்னா, நிதிநிலை வந்து நீ எப்படினாலும் நமக்கு அதாவது நமக்கு போக்குவரத்து அந்த மாதிரி அதை மாத்திக்கலாம். ஓகே. அதுல வந்து பெரிய விஷயங்கள் ஒரு துறை அப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மின்சாரத்துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு நம்ம மானியம் வாங்குறோம், இவ்வளவு இத்தனை பேர் கான்ட்ராக்டர் வந்து இருக்காங்க, இவ்வளவு இதுல வந்து இந்த கான்ட்ராக்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு துறைக்குமான கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிரைவேட் தான் பண்ணுவாங்க. ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது பிரைவேட் தான் பண்ணுவாரு. அவருக்கு ஃபண்டு கொடுக்கறது யாருன்னா கவர்மெண்ட் தான். இதெல்லாம் அதுல வெள்ளை அறிக்கையில் வரும், நிதிநிலை அறிக்கையில் வராது. அதுதான் வந்து இதுக்கான வித்தியாசம். அதாவது டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்துடும். கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன இருக்கு, கவர்மெண்ட்னா என்ன, எல்லாமே நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் வெள்ளை அறிக்கையில். இப்போ முதலமைச்சர் ஒரு 3 கோப்புல கையெழுத்து போட்டாரு. அதுல முக்கியமான ஒண்ணு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு. அதுல ஒரு சில சர்ச்சைகள் திமுக ஐடி விங்க உட்பட பல பேர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சர்ச்சைனா, ஏற்கனவே எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. இப்போ 501 யூனிட் அப்படின்னு போயிடுச்சுனாவே முழுக்க பணம் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. அதாவது 500க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இந்த 100 யூனிட் ஏற்கனவே ஃப்ரீங்கிறது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்களே. இல்ல அது உண்மைதான். இப்ப அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது தாவேக்காவோடது வந்து எல்லாருக்குமே வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த நீமே என்ன பண்றாங்கன்னா, அதாவது மாதத்துக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 2 மாசத்துக்கு 400 யூனிட் வரும். இப்ப அதை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு மாத்திருக்காங்க. இது எப்பயுமே வந்து ஆட்சியா ஒரு நடக்கிற விஷயம் தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோமே, அனைத்து ரேஷன் கார்டுடைய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு வந்து நம்ம சொன்னாங்கல்ல, அந்த திட்டத்தை எப்ப செயல்படுத்தினாங்க, 2021 ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 2023 செப்டம்பர்ல தான் வந்து கிட்டத்தட்ட 28 மாசம் கழிச்சு. அதுவும் எதிர்கட்சிகள்லாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நிறைவேறும். அது மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சில வாக்குறுதிகள் வந்து நிறைய சொல்லுவாங்க. அதை நிறைவேற்றுன்றது அந்த டேபிள்ல நம்ம அந்த சேர்ல போய் உட்காரும் போது நமக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரிதான் இதை நம்ம வந்து இன்னொன்று நம்ம நிறைவேற்றிட்டாங்கல்ல, 200 யூனிட்ன்றது கொண்டு வந்துட்டாங்கல்ல, அது வந்து அதனால நிறைய பேர் பயனடைவாங்க. அப்படிதான் நம்ம பாசிட்டிவாவே நம்ம பேசுவோம். ஓகே. அதுலேயே முதலமைச்சர் பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வந்துச்சுங்க, தமிழ்நாட்டுடைய கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் பதவி ஏற்கும் போது 2021 வந்து இதே தான் சொன்னார், நிதி இல்ல, கஜானா வந்து ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து எடப்பாடியார் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவருடைய அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா, கஜானா வந்து காலியானாலுமே வந்து அதை நிதி நிர்வாகத்தை எப்படி, அதாவது ஒரு திறமையா வந்து செயல்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செய்யும். அதே மாதிரி ஏன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் வந்து பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவாரு. அதனால அரசியல்வாதிகள் பேச்சை வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேணாம். இப்ப இன்னைக்குதான் அவர் பதவி ஏற்றிருக்காரு, இன்னைக்கே நம்ம வந்து அவர் மேல போய் இது அவரு அப்படி சொல்லிட்டாரு, இவர் சொன்னதை செய்யல, இனிமேல் தான் நம்ம வந்து அவருடைய ஒரு பீரியட் கொடுக்கணும்ல. ஒரு முதல்வர் அவரு உரையிலே அவர் சொல்றாரு,
எனக்கு வந்து கொஞ்ச நாள் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, அது வரையும் கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? எத்தனையோ பேருக்கு இது வரையும் நம்ம கொடுத்துருக்கோம்ல. புதுசா வந்திருக்கவருக்கு டைம் அவருக்கும் கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஓகே, இப்போ முதலமைச்சரா ஜோசப் விஜய் வந்துட்டாரு. சட்டசபை நாளைக்கு கூட போகுது. அந்த சட்டசபையில தற்காலிக சபாநாயகர் வந்து எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது யாராக இருப்பார்? ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப எதிர்கட்சி தலைவர்னா அதாவது 2வது பிரதான கட்சி தான் எதிர்கட்சியா வர முடியும். அப்ப திமுக வந்து 59 இடங்கள்ல வந்து அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. அதுல முக்கியமான என்ன பார்க்க வேண்டியதுன்னா, நம்ம முதல்வரா இருந்த ஸ்டாலின் வந்து தோத்துட்டாரு. அவர் எம்எல்ஏ கூட இல்ல. அவர் திமுக தலைவர் மட்டும்தான். இப்ப இன்றைக்கு நிலைமைக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் மொத்தத்துக்கு அவரே தோத்துட்டாரு. அதுக்கு அடுத்த நிலையில இருந்த இப்ப சென்னையில வந்து 16 தொகுதியில ஜெயிச்சது 2 பேர் தான் திமுக. ஒண்ணு சேகர் பாபு, இன்னொருத்தர் வந்து உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினே ஜெயிச்சதே ஒரு பெரிய விஷயம் தான். எப்படியோ தட்டுதல் மாதிரி ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா இப்போதைக்கு வந்து திமுகவை பொறுத்த மட்டும் வாரிசு அரசியல் அவங்க தெளிவா இருப்பாங்க. ஏன்னா அந்த மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவரை யார் வருவாங்கன்னு வந்து பரவலா வந்து திமுகல நம்ம மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது வந்து சீனியர் தான் ஒருத்தர் வருவாங்க, உதயநிதி வரமாட்டாரு. அவங்க சொன்னது யார் அப்படின்னா ஒரு ஐ பெரியசாமி, KN நேரு, ஏவாவேலு, இந்த மாதிரி ஆட்களை தான் சொன்னாங்க. உதயநிதி வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவரா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து துணைத் தலைவரா எதிர்கட்சி துணைத் தலைவரா வந்து இவர் KN நேரு வந்திருக்காரு. அவரே தட்டுதல் மாதிரி தான் ஜெயிச்சிருக்காரு. கொறடாவா வந்திருக்காங்க. இது திமுக தவிர்க்க முடியாது. வாரிசையும் அதையும் வந்து அவங்களால வந்து முடிச்சு போட்டு தான் இருக்கணும், முடிச்சாக்க முடியாது. அப்போ அந்த பதவியேற்பு விழாவில் விஜய் பேசினது அது மறுபடியும் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. இல்ல, அவர் பதவியேற்பு விழாவில் அவர் பேசினதுன்றதை விட அவர் பிரச்சாரங்கள்ல வந்து இதைத்தானே வந்து மெயினா பேசினாங்க. பிரச்சாரங்கள்ல இன்னைக்கு பேசுறப்ப கூட அவர் வந்து மன்னர் பரம்பரை கிடையாது, நான் சாதாரண எனக்கு வந்து பசி என்னன்னு தெரியும், நான் மன்னர் பரம்பரை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களதான் டைரக்டா சொல்றாரு. இன்டைரக்டா அவங்களதான் சொல்றாரு. பின்னாடியே ராகுல் காந்தியை உட்கார வச்சுக்கிட்டு சொல்லும் போது ஒரு நெருடலா இல்லையா? கண்டிப்பா. அது என்னன்னா ராகுல் காந்தி அரசியல் என்னன்னா இதெல்லாம் வந்து இது வந்து தமிழ்நாட்டு அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு மீன் பண்றாரு. தேசிய அரசியல் இருக்கவர் தான் ராகுல் காந்தி. அவரை யாரும் வந்து பெருசா நினைக்க மாட்டாங்க. அதனால இது வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் விஜய்க்கு. ஓகே, அதுலயே விஜய் பேசும்போது இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு, முகத்தை மூடிக்கிட்டு போறவன் இல்லை நானு அப்படின்னு. அது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அது அமித்ஷா பார்க்கும்போது அது தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கிற ஒரு சம்பந்தமான ஒரு இதுக்காக தானே போயிருந்தாரு. அதுக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விளக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, அப்படி தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கிறவங்க யாருமே இப்படி போய் உலக சரித்திரத்தில் நம்ம இதுவரைக்கும் இப்படி பார்க்கல. அதாவது முகத்தை மூடிக்கிட்டு போய் ஒருத்தர் ஒரு கட்சியில போய் கூட்டணி பேச்சு நடத்துறாங்கன்றது எப்படி நம்ம நம்ப முடியும்? ஆனா அவங்க சொன்னது வந்து நாங்க முகத்தெல்லாம் மூடல, அப்போதைக்கு கட்சி பொறுத்து மூஞ்ச தொடச்சோம் அப்படிங்கிறது தானே அப்போதைக்கு அவங்க விளக்கம் சொன்னாங்க. விளக்கம் எப்படி வேணா சொல்லலாம். அந்த வீடியோ எல்லா பேருமே நம்ம பார்த்துருக்கோம். அவர் முகத்தை தொடச்ச மாதிரியா இருக்கு. அது வந்து மறைக்கிறதுக்காக வந்து பண்ணதான். அதுல அதுக்கு என்ன வார்த்தையாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நாளைக்கு சட்டசபை கூட போகுது. இந்த சட்டசபையில எதிர்கட்சியா ஆல்ரெடி திமுக இருக்கு. இன்னொரு எதிர்கட்சி மிகப்பெரிய நம்பர் உள்ள அதிமுக, அவங்க என்ன செயல்பாடு செய்வாங்க? இப்ப நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு திமுக ஆளுங்கட்சியா இருந்துட்டாட்டி அதிமுக எதிர்கட்சியா இல்லாட்டி இவங்க எதிர்கட்சி இல்லாட்டி இவங்க ஆளுங்கட்சி இப்படிதான் இருக்கு. இப்ப வந்து 2 கட்சியுமே எதிர்கட்சி ஆகிப்போச்சு. இது வந்து என்னன்னா புதிதா இருக்கு, நமக்கு புதுசு. நம்ம கிட்டத்தட்ட வந்து 59 ஆண்டுகள்ல வந்து இது வந்து பெரிய சேஞ்சு, ஒரு பெரிய மாற்றம் கூட சொல்லலாம். இந்த ஜென்சி குரூப் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய மாற்றம். இவங்களுக்கு என்னன்னா இப்ப எதிர்கட்சி தலைவர்னா இப்ப திமுக தான். திமுக உதயநிதி தான் எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அந்த அதிமுகவுக்கு சட்டமன்ற குழு தலைவர். அவர் எதிர்கட்சி தலைவரா வரமாட்டார். இப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப பேசும்போது கூட முதல்ல வந்து உதயநிதி தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைகள் வரும்போது அவங்க 3ஆம் இடத்துல தான் இப்ப இருக்காங்க. ஆனா அந்த எதிர்கட்சியோட செயல்பாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா ஆளுங்க இது அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
அவங்களுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் வீரியமா இருக்கும். ஓகே. ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பேசலாம், பேச முடியும். பிரச்சனைகளை சுட்டி காட்டலாம், ஓகே. இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்கலாம். ஆ. ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. ஆ. அதனால ஆனால் அவங்களுடைய அவங்கள கட்சிக்குள்ளேயே இப்போ பெரிய பூசல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதுல வந்து ஒரு குரூப் வந்து இப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஓபிஎஸ் தலைமையில ஒரு குரூப் வந்து தனியாக ஃபார்ம் ஆகி ஆனால் எதிர்கட்சியாக தான் அவங்களுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே இருந்துக்கலாம். அந்த மாதிரியான சூழல் வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ. ஏன்னா தாவேகாவுக்கு ஆதரவா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சிவி சண்முகம், வேலுமணி, ஆ. அதுக்கப்புறம் நம்ம வேலுமணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு விஜயபாஸ்கர், இந்த டீம்ல வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து அது அந்த அளவுக்கு அவங்க வந்து செயல்படுவாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. ஓகே. இப்போ சட்டசபையில தற்காலிக சபாநாயகரா கருப்பையாவை நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ. அவருக்கு சீட்டு கிடைக்காதனால போயிட்டாரு. சீட்டு கிடைக்காதனால வந்தாரு. வந்த உடனே அடுத்த நாளே அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. இப்போ எம்எல்ஏ ஆகி சபாநாயகரும் ஆயிட்டாரு, தற்காலிக சபாநாயகர். இப்போ மறுபடியும் ஒரு நிரந்தர சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும். இந்த இடத்துல இதே கருப்பையாவை திரும்பவும் உட்கார வைப்பாங்களா, அல்லது வேறு யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குமா? இப்போ நம்ம தாவேகாவை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவருடைய சீனியர், அவர் எல்லாம் அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் ரொம்ப தெரிஞ்சவர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். ஆமா. ஆனா ஒரு மினிஸ்ட்ரி வந்து அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆயிட்டதுனால அவருக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே. அப்போ அடுத்த நிலையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே யாராவது ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி கருப்பையா வந்து அவர் வந்து ஒரு தடவை தான் எம்எல்ஏ இருந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் உள்ள சட்டசபையில இருந்து பார்த்துருக்காரு. பொதுவாகவே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தற்காலிக சபாநாயகர் போடுறாங்க அப்படின்னா அவரே நிரந்தர சபாநாயகர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி எப்பயுமே. ஓகே. ஏன்னா ஒரு ஒரு சட்டப்பேரவையை வந்து வழிநடத்துவர் அவர். அந்த அந்த உள்ள வந்து அவர் தான் தலைவர். அவர் ஒரு ஒரு நீதிபதி மாதிரி அவர். ரெண்டு பக்கமும் வந்து சமாளிக்கணும். ரெண்டு பக்கத்தையும் வந்து அவர் வந்து பொதுவானவராக இருந்து ஒரு கட்சி சார்பாக இருந்தாலுமே அவர் பொதுவானவராக இருந்து அந்த இடத்த வந்து வழி நடத்தணும். அப்படின்ற இருக்கும்போது ஒரு சீனியர் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வார்த்தைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்தந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற விதிகள்லாம் இருக்கு. நம்ம வந்து அங்க எமோஷனல் ஆகி நம்ம வந்து, ஏன்னா சட்டப்பேரவையில் வந்து பல அடிதடிகள்லாம் நடந்திருக்கு. பேப்பர் கிளிப்ஸ் போடுவாங்க, கெட்ட வார்த்தைகள்ல பேசுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும்போது இதெல்லாம் நீங்க வந்து பொறுமையா கேட்டு இரு தரப்பையுமே நீங்க சம்மந்தப்படுத்து. இப்போ மூணு தரப்பு அப்படின்றப்ப அதுக்கான தேர்வுல எனக்கு நம்ம விசாரிச்ச அளவுக்கு என்ன யாருன்னா, இப்போ கொளத்தூர் தொகுதியில வந்து ஸ்டாலினை வந்து ஜெயிச்சார்ல வீழ்த்திட்டு, அவர் வந்து ஏற்கனவே திமுகவில் வந்து இருந்தவர், எம்எல்ஏவா இருந்தவர். அதனால அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஓகே. நம்மளுடைய தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.